ஹே ஆல், இன்றைக்கி நம்ம இந்த ஒரு ப்ளவுஸ் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு செக்குடு டிசைன் மாடல். அதுக்கு முன்னாடி நம்ம நெக்கோட டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் 3 லேயர் வர மாதிரி ஜரி த்ரெட் வச்சு நார்மல் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். செயின் ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பீடு அப்படி இல்லாட்டினா 3 பீடு மட்டும் கொடுங்க. சுகர் பீடு வந்து ரொம்ப குட்டியாக இருக்குதுன்னா 3 பீடு வச்சு கொடுங்க. ஏ ஸ்டார் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் மட்டும் கொடுங்க. ஏன்னா ஏ ஸ்டாரில் வந்து சுகர் பீடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பிரிஸ்டோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால 2 பீடு அப்படி இல்லாட்டினா 3 பீடுக்கு ஒருக்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். அது முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 3mm பீடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 3mm பீடுமே ஒரு பீடு அப்படி இல்லாட்டினா 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். 3 பீடு 4 பீடுனா போயிடாதீங்க. 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்தா கூட ஓகே தான். பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நரம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா ஆரி மெட்டீரியல் ஷாப்லேயுமே இந்த நரம்பு வந்து கிடைக்கும். இமேஜ் காமிச்சு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. ஜரி த்ரெட் அப்படி இல்லைன்னா சில்க் த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த செயின் ஸ்டிச் அப்படி இல்லாட்டினா ஏதாவது பார்டரில் ஒர்க் பண்ணுறோம்னா அவுட்லைன் கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா துலிப் பிராண்டில் இருக்கிற 14 நம்பர் நீடில் வந்து யூஸ் பண்ணுவேன். இதுவே பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உட்டன் நீடிலும் அயனில் பீட் ஒர்க் நீடில் வந்து இருக்குது. இந்த 2 நீடில் தான் பீட்ஸ் ஒர்க்குக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது முடிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு லைனுக்கு வந்து சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த 3mm பதிலாக ஸ்டோன் செயின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா பீட்ஸ் வச்சு லோடிங் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். பீட்ஸோ அப்படி இல்லாட்டினா த்ரெட் வச்சு லோடிங் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் அந்த 3mm பீட் ஸ்டிச் பண்ணியிருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த ஷோல்டர் ஜாயினிங் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சுகர் பீடு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் 3mm பீடு வந்து ஸ்டிச் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்போ பீட்ஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்காமல் இருக்கும், தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 3mm பீடு வந்து ஒரு செயினுக்கு வந்து விட்டு அடுத்த செயினில் வந்து 3mm பீடு இருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். இந்த கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கேப்பில் வந்து 2 சுகர் பீடு போகிற மாதிரி இருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3mm பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 3mm பீடு அளவுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு 3mm பீடு வந்து ஸ்டிச் பண்ணணும். அந்த இடையில இருக்க கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சுகர் பீடு போகிற அளவுக்கு இருக்கணும். இப்போ அந்த 3mm பீடு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதை சுற்றி சுகர் பீடு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க அந்த 3mm பீடை சுற்றி நம்ம சுகர் பீட் லைன் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு 3mm பீடு அளவு கேப் விட்டிங்கன்னா 2 பக்கமுமே அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் சுகர் பீட் வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். கேப் வந்து ரொம்ப இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. ரொம்ப கம்மியாகவும் இருந்தாலும் ஒரு மாதிரி நெருக்கலை அடைச்ச மாதிரி தெரியும். அது மாதிரி ஒரு 3mm பீடு அளவு கேப் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எந்த த்ரெட் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் வந்து நார்மல் த்ரெட்டுமே யூஸ் பண்ணுறேன், நரம்புமே யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நான் நரம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நரம்பும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா நார்மல் மிஷின் த்ரெட் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அதுவுமே யூஸ் பண்ணலாம். இது முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச்னு வச்சுக்கோங்க. 1/2 இன்ச் அளவில் நான் வந்து பார்த்திங்கன்னா கம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் திலகம் ஸ்டோன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ், ரொம்ப ஸ்மால் சைஸும் இல்லை, ரொம்ப பெரிய சைஸும் இல்லை, இது ஒரு மீடியமான சைஸில் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. உங்களால் கரெக்டான அளவில் வந்து கேப்பில் வந்து ஒட்ட முடியலாட்டினா நீங்கள் மெஷரிங் டேப் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அப்படி இல்லாட்டினா 1/4 இன்ச்சு கிட்ட நீங்கள் ஒட்டிக்கலாம். இதில் வந்து நம்ம சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு லைட்டாக சின்னதாக கேப் வந்து இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கு தான் ஒரு 1/2 இன்ச்சுன்ட்டும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டோன் ஒட்டும் போது எக்ஸ்ட்ரா கம் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நீடில் வச்சு எடுத்துருங்க. ஏன்னா பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். நீடில் வந்து கிளாத்தில் இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டோன்ஸ் வந்து ட்ரை ஆகிறதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா புட்டாஸ் ஒர்க்கு ஃபுல்லாக நான் முடிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையை நம்ம தள்ளி தள்ளி அதுக்குன்னு டைம் எடுத்து பண்ணாமல் இது மாதிரி நம்ம அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா நமக்கு நிறையா டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு எப்படா அது காஞ்ச பின்னாடி அதில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வரதுக்கு வந்து நமக்கு ரொம்ப டைம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு ட்ரை ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கான வேறு வேலையை பார்த்துட்டோம்னா நம்ம ஈஸியாக எல்லா வேலையும் சீக்கிரம் ஒர்க் வந்து முடிக்க முடியும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா புட்டாஸ் வந்து ப்ளஸ் ஷேப்பில் வர மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். மேலே ஒரு சுகர் பீட், நடுவில் 3mm பீட், மறுபடியும் ஒரு சுகர் பீட், அதுக்கடுத்து ஒரு 3mm பீட், கீழே வந்து ஒரு சுகர் பீட் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3mm பீட் சுகர் பீட் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் ரைட் சைடில் ஒரு 3mm பீட் சுகர் பீட் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி நாட் பண்ணிடுறோம். எப்போயுமே நீங்கள் புட்டாஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொருத்துக்குமே தனித்தனி எண் நாட் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எதுலையாவது ஒரு த்ரெட்டில் பட்டு அது வந்து இழுக்கும்போது அந்த ஒரு புட்டாஸ் மட்டும்தான் கலண்டுக்குமே தவிர மற்ற புட்டாஸ் வந்து சேஃபாக இருக்கும். அதுக்காக தான் ஒவ்வொருத்துக்குமே தனித்தனி எண் நாட் பண்ணிவிட்டு எண் நாட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள், எண் நாட் பண்ணி முடிச்சுக்கோங்கன்னு நான் வந்து எப்போதுமே சொல்கிறது. புட்டாஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒட்டின அந்த திலகம் ஸ்டோன் வந்து நல்லா ட்ரையாக இருக்கும். இப்போ இதை சுற்றி நம்ம 3mm பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் நம்ம வந்து சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணுறோம்னா ஒரு பீட் இல்லாட்டினா 2 பீடு கொடுக்க கொடுங்க. 3 பீடுனா கொடுக்காதீங்க. அது ஒரு மாதிரி அந்த ஸ்டோன்ஸ்க்கு மேலே எந்திரிச்சு நிற்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டோன்ஸை விட்டு விலகி இருக்கிற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ ஷார்ப்பான எட்ஜு வரணும்னா ஒரு சின்னதாக ஒரு மேலே போய் ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த திலகம் ஷேப்புக்கு கரெக்டாக அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து கிடைக்கும். பீட்ஸு ஸ்டிச் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா 2 பீடு, வளைவான பகுதி வரும்போது ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அது மாதிரி அந்த ஷார்ப்பான எட்ஜுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3mm பீடு வந்து ஒரு 3 பீடு வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். இந்த திலகம் ஸ்டோனை சுற்றி நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சாச்சுன்னா இதோட நெக் டிசைன் வந்து ஃபுல்லாக முடியுது. இதோட இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம ஹேண்ட் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹேண்ட் டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர் வர மாதிரி செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு லைன் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா 3mm பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் திலகம் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்போதுமே நீங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டோன் எந்த ஷேப்பில் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி க்ளூ வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து நல்லா பர்ஃபெக்டாக நிற்கும். ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கேப் விட்டுட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் கீழே வந்து கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா சுகர் பீட் 3mm பீட் சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கோம் பார்த்துருக்கீங்களா, அதவே மறுபடியும் அங்கே வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்து வேறு மாதிரி இருக்கிற பீட்ஸ் வந்து நிறையா இருக்கும். சின்னதாக இருக்கும், இல்லாட்டினா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி பீட்ஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் எடுத்துவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா பீட்ஸுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இடையில அந்த திலகம் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியிருக்கோம் பார்த்துருக்கீங்களா, அதை சுற்றி நம்ம சுகர் பீட் லைன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சுகர் பீட் வந்து சுற்றி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த திலகம் ஷேப்புக்கு கரெக்டாக நீங்கள் அந்த ஷார்ப்பான எட்ஜ்னால் வர மாதிரி பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அது முடிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் இருக்குது பார்த்துருக்கீங்களா, ஒவ்வொரு திலகம் ஸ்டோன்ஸுக்கும் இடையில கேப் இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3mm பீடு வச்சு நான் சிங்கிள் பீட் ஸ்டிச்சில் 3mm பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதாவது சிங்கிள் பீட் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணி நாட் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த மெத்தடில் நான் அந்த 3mm பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கு தனித்தனி நாட் போட்டாலும் ஓகே தான். ஸோ பக்கத்தில் இருக்கிறதுனால தான் நான் வந்து சிங்கிள் பீட் ஸ்டிச் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இல்லாட்டினா தனித்தனியாக தான் என் நாட் வந்து பண்ணியிருப்பேன். இதுக்கு 3mm பீட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா ரவுண்டு ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ், அப்படி இல்லாட்டினா ஜர்கான் ஸ்டோன்ஸ் கூட யூஸ் பண்ணோம்னா இந்த இடம் நல்லா ஹைலைட்டாக தெரியும். ஸோ கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துக்கலாம். சிங்கிள் பீட் மெத்தடில் நீங்கள் என் நாட் வந்து பண்ணுறீங்கன்னா ஒரு 5 பீட் அப்படி இல்லாட்டினா 10 பீடுக்கு ஒருக்க என் நாட் வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்குடு டிசைன் தான் ட்ரா பண்ண போகிறோம். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா A3 ஷீட்டில் ஏற்கனவே நான் வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரேமுக்கு அடியில் அந்த A3 ஷீட் வச்சுட்டு பேர்ல் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செக்யூர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேர்ல் பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு லைன்ஸ் வந்து வரைய ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரா பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் எரேசபிள் பென் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அதில் ஒயிட் கலர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பெனில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் உடனே ட்ரா பண்ணிவிட்டு நான் ஒர்க் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பென் யூஸ் பண்ணி ட்ரேசிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவே நீங்கள் நைட் வந்து நான் வந்து ட்ரேசிங் பண்ணிவிட்டு மார்னிங் தான் ஒர்க் பண்ணுவீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் அதுக்கு அப்சரா பென்சில், ஒயிட் கலர் அப்சரா பென்சில் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அதுலேயே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு போயிடலாம். இதுலேயுமே ஒரு 2 தடவை நம்ம லைன்ஸ் வந்து நல்லா
நல்லா அழுத்தி ட்ரா பண்ணால் மட்டும்தான் அந்த லைன்ஸ் வந்து தெரியுது. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் அப்சரா பென்சில் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிட்டு போகலாம். எதுக்காக சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தான் செக்குடு ஃபஸ்ட்டு பண்ண ஹேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டே நான் செக்குடு பண்ணிவிட்டு மார்னிங் வந்து பீட்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் வந்து டல்லாகிடுச்சு. ஸோ எனக்கு மறுபடியும் நான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா அப்சரா பென்சில் வச்சு மறுபடியும் ஒரு லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் பீட்ஸ் வந்து ஒர்க் பண்ணவே ஆரம்பித்தேன். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லைன்ஸ் வந்து போட்டிருக்கோம் பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செக்குடு டிசைன் பண்ணும்போது பிகினர்ஸ் வந்து என்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாதிரி அந்த பாக்ஸாக வர இடம் வந்து தூக்குன மாதிரி இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி. அதாவது பீட்ஸை வந்து நீங்கள் ரொம்ப டைட்டாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறனால அந்த செக்குடு, அதாவது நடுவில் அந்த வெறும் கிளாத்து மட்டும் வர்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பஃப்னு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி இல்லாட்டினா பீட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி நெருக்கி ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பீடு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அந்த 2 பீடுக்குமே லைட்டாக கொஞ்சம் கேப் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு செக்குடு டிசைன் வந்து நீட்டாக வரும். எப்போதுமே நீங்கள் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டு வந்து கொஞ்சம் லூஸாக விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டை லூஸாக விட்டு ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பீட்ஸுக்கு ஒரு கேப் வந்து கிடைக்கும் துணியில். அப்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்குடுமே ஃபில் ஆகும். ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு இன்னொரு சைடு நம்ம முடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்குடு வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது அந்த பாக்ஸ் வந்து கிடைக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த செக்குடு டிசைனில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் திலகம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி அதை சுற்றி நம்ம பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காக நம்ம வந்து ஃபுல்லாக செக்குடு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த திலகம் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம செக்குடு டிசைன் போட்டுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பாக்ஸ் வந்து ஃபில்லாக நம்ம வந்து திலகம் ஸ்டோன்ஸை வந்து ஒட்டிட்டோம்னா நம்ம கரெக்டாக செக்குடு டிசைன் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே பாதி திலகம் ஸ்டோன்ஸ், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டியிருப்போம் பார்த்துருக்கீங்களா, அந்த திலகம் ஸ்டோன்ஸ்னால் நல்லா ட்ரையாக இருக்கும். அதை சுற்றி நம்ம ஒர்க் பண்ணும்போது ஸ்டோன்ஸ் வந்து எங்கிட்டுமே மூவ் ஆகாது, நம்மளால் ஒர்க் வந்து சீக்கிரம் முடிக்க முடியும். ஸோ பிகினர்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் சீக்கிரம் முடிக்க முடியும். நீங்கள் எந்த ஷேப்பில் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா சைடில் வராமல் பார்த்துக்கோங்க. ஒருவேளை எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னா நம்ம நீடில் பஞ்ச் பண்ணும்போது அதை சுற்றி நம்ம ஒர்க் பண்ணுறோம்னா நீடில் பஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம ஒட்டியிருக்கோம் பார்த்துருக்கீங்களா, அந்த திலகம் ஸ்டோன்ஸை சுற்றி நம்ம சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்குடு டிசைனுக்கு மேலே கரெக்டாக நம்ம சுகர் பீடு ஸ்டிச் பண்ணோம்னா அந்த செக்குடு டிசைனை ஒட்டி வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் திலகம் ஸ்டோன்ஸை வந்து ஒட்டிக்கோங்க. அப்போ தான் கேப் வந்து அதிகமாக தெரியாது. அதாவது நம்ம அந்த செக்குடு லைனுக்கும் நம்ம திலகம் ஸ்டோன்ஸை ஒட்டி நம்ம சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கேப் வந்து இருக்கக்கூடாது. திலகம் ஸ்டோன்ஸ் வந்து அதிலிருந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதாவது அந்த செக்குடு டிசைன் நம்ம ஆல்ரெடி சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஒட்டி ஒரு சுகர் பீடு லைன் வர அளவுக்கு நீங்கள் கேப் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வந்து திலகம் ஸ்டோன்ஸை சுற்றி அந்த சுகர் பீடு வந்து அந்த ஃபஸ்ட்டு பண்ணியிருக்க அந்த லைனை ஒட்டி வர மாதிரி நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திலகம் ஸ்டோன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3mm பீடு வந்து சைடில், அதாவது லெஃப்ட் ரைட் அப்புறம் மேலே வர மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 3mm பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொருத்துக்குமே தனித்தனி எண்ணாட் வந்து கொடுத்துருக்கேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சிங்கிள் பீடு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது த்ரெட்டை வந்து லாங்காக எடுத்துட்டு அந்த பீட்ஸை சுற்றி நம்ம அந்த த்ரெட்டை வந்து உள்ளார அழுத்தி விட்டுட்டோம்னா அந்த பீட்ஸை சுற்றி அந்த த்ரெட் வந்து நாட்டு வந்து, அதாவது நம்ம இந்த ஸ்லீவோட ஹேண்டில் வந்து போட்டிருப்போம்ல அந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு வந்து அது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு 3mm பீடுக்குமே நான் தனித்தனி எண்ணாட் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம பீட்ஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து கிடைக்கும். பீட்ஸை நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இதோட அவுட்புட் வந்து நமக்கு வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான், ப்ளவுஸ் டிசைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹேண்டு வந்து முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஹேங்கிங் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹேங்கிங் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பிராண்ட் நீடில் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோடய இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா சைடில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடும்
டேப்லெட் பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நீடில் வந்து ஸ்லீவோட உள் பக்கத்துலேருந்து வெளியே எடுத்துகிட்டு ஒரு 5 சுகர் பீட் அப்படி இல்லாட்டினா ஒரு 6 சுகர் பீட் வர மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீடிலுக்குள்ளே, அதாவது அந்த த்ரெட்டுக்குள்ளே அந்த பீட்ஸ் எல்லாம் போகிற மாதிரி வச்சுட்டு ஒரு டேப்லெட் பீட்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சுகர் பீடு வச்சுட்டு இப்போது அந்த சுகர் பீடு மட்டும் தள்ளிட்டு டேப்லெட் ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக நீடில் வந்து உள்ளே விட்டு எடுக்கணும். அதாவது நம்ம லாஸ்ட்டாக போட்டு அந்த சுகர் பீடை விட்டுட்டு மற்ற எல்லா பீட்ஸ்லேயுமே நம்ம நீடில் வந்து உள்ளே போய் கரெக்டாக அந்த ஸ்லீவோட ஜெர்க் த்ரெட் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அதுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி நம்ம நீடில் வந்து விட்டு எடுக்கணும். இது மாதிரி பண்ணும்போது த்ரெட்டு வந்து சிக்கு விழுகாமல் பார்த்துக்கோங்க. சிக்கு விழுந்துருச்சுன்னா நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியாது. ஸோ ஹேங்கிங் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஹேங்கிங் பீட்ஸுக்குமே ஒரு 1/2 இன்ச் அப்படி இல்லாட்டினா ஒரு 1/4 இன்ச்சாவது கேப் இருக்கணும். ரொம்ப அடைச்ச மாதிரி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. மறுபடியும் நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். 5 அப்படி இல்லாட்டினா ஒரு 6 சுகர் பீட் வர மாதிரி எடுத்துக்கோங்க. சில பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீடிலுக்குள்ளே வந்து போகாது. கொஞ்சம் ஃப்ரீயாக, அதாவது நீடில் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. பீட்ஸ் வந்து உள்ளே போட்டதும் டக்குன்னு உள்ளே போகிற மாதிரி இருக்கிற பீட்ஸாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம நீடில் உள்ளே போடும்போது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும் நீடில் வந்து வெளியே எடுக்கிறது. அதுக்காக தான். சுகர் பீட் போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்லெட் பீட், அகெயின் ஒரு சுகர் பீட் வச்சுட்டு இப்போ வந்து லாஸ்ட்டாக போட்ட சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பீட்ஸுக்குள்ளேயும், அதாவது டேப்லெட் பீட்ஸ் அப்புறம் முன்னாடி போட்டிருக்க அந்த 6 சுகர் பீடுக்குள்ளேயுமே நீடில் உள்ளே விட்டு அப்படியே கிளாத்து கீழே கொண்டு போயிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் வந்து சிக்கு விழுகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஏன்னா த்ரெட்டை வந்து உள்ளே கூடி இழுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் அந்த லாஸ்ட்டில் இருக்க பீட்ஸில் வந்து சிக்கிக்கும். அப்படி இல்லாட்டினா பக்கத்தில் இருக்கக்கூடிய பீட்ஸில் வந்து த்ரெட்டு வந்து சிக்கிக்கும். ஸோ அந்த மாதிரி சிக்காமல் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போடுங்க. அப்படி ஒருவேளை த்ரெட்டு வந்து சிக்கிடுச்சுன்னா உங்களால் மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு 2-3 பீடு கிட்ட நீங்கள், அதாவது ஹேங்கிங் பண்ண பீட்ஸை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா முடிச்சு போடுற மாதிரி வரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இது கொஞ்சம் ஒரு 1 ஹவர்லேயே முடிச்சுற மாதிரி நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். மணி ஸ்டிச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஒன்று வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்க இந்த மெத்தட், அதாவது ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரியே மணி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா ஃப்ரேமில் இருக்கும்போதே நம்ம வந்து ஹேண்ட் டிசைன் முடிச்சதுமே மணி வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ நமக்கு எந்த மெத்தடில் ஈஸியாக இருக்குமோ அந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதோட ஒவ்வொரு கிளிப்ஸுமே நான் வந்து பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.